Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது a very famous American play. The name of the play is Glass Menagerie by Tennessee Williams. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small introduction, we shall get into the plot summary. The Glass Menagerie is a memory play by Tennessee Williams. ஸோ இது வந்து எந்த ஜான்ரால வருதுன்னா மெமரி பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரி பிளேனா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தன்னோட மெமரியில இருந்து சொல்லக்கூடிய, அதாவது தன்னோட ஞாபகத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிளேயாக இருக்கு. ஓகே, ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்ட் இன் 1944 and catapulted Williams from obscurity to fame. ஸோ வில்லியம்ஸ் வந்து இந்த பிளேக்கு முன்னாடி வந்து அவர் யாருன்னே தெரியாம தான் இருந்தது. This performance of Glass Menagerie perform பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் it was first performed in 1944. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் it catapultedனா அப்படியே வேகமா பறக்கிறது தான், ரைட்? It catapulted Williams from obscurity to fame. ஸோ யாருன்னு தெரியாம இந்த வில்லியம்ஸ் வந்து ஃபேம்க்கு வந்தது இந்த பிளேக்கு அப்புறம் தான். The play has strong autobiographical elements featuring characters based on its author, his histrionic mother and his mentally fragile sister. ஸோ இதில் இருக்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கலாக தான் இருக்குது. அதாவது டென்னசி வில்லியம்ஸோட லைஃப்பில் அவரோட அம்மா, அவரோட சிஸ்டர், அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவர் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது கிளாஸ் மெனாஜரியில். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ரீவொர்க் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் ஆஃப் வில்லியம்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் போர்ட்ரைட் ஆஃப் அ கேர்ள் இன் கிளாஸ் அண்ட் a screenplay த ஜென்டில்மேன் காலர். ஓகே, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு, போர்ட்ரைட் ஆஃப் அ கேர்ள் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜென்டில்மேன் காலர்னு இன்னொரு ஒரு பிளே எழுதியிருக்காரு. இது ரெண்டோட ஒரு ரீவொர்க்டு மெட்டீரியல், அதை வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான் கிளாஸ் மெனாஜரி. அதுதான் வந்து இது ரெண்டும் தான் ஒரு அவுட்லைனா கிளாஸ் மெனாஜரிக்கு சர்வ் ஆயிருக்கு. Tennessee Williams did not express strong admiration for any early American playwrights. His greatest dramatic influence was the brilliant Russian playwright Anton Chekhov. ஸோ டென்னசி வில்லியம்ஸ் வந்து அமெரிக்கன் பிளேரைட்டு தான். அவர் வந்து அமெரிக்கன்ஸ் யாரையும் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸாவோ தன்னோட இன்ஸ்பிரேஷனாவோ பார்க்கல. அவரோட பெரிய தூண்டுகோலாக இருந்தது யாரு அப்படின்னு சொன்னால் ரஷ்யன் பிளேரைட், அவர் வந்து ஆண்டன் செக்கோவ் தான் தன்னோட முன்மாதிரியாக அவர் எடுத்துக்கிட்டாரு. Now let us get into the play. Before that, characters. Okay, characters யாரு important charactersன்றதை பார்த்துட்டு ஒரு 5 characters தான் வராங்க. So let us get into the characters and let us get into the plot summary. So this is the first part. Second partல வந்து remaining part of the storyயும் இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட்டையும் கண்டிப்பாக பாருங்க. கேரக்டர்ஸ் அமாண்டா விங்ஃபீல்டு தான் இந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் கேரக்டரை நம்ம பார்க்குறோம். இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் கேரக்டரை பார்க்குறோம். லாரா அண்ட் டாம்ஸ் மதர். லாரா, டாம் இவங்களோட அம்மா தான் அமாண்டா விங்ஃபீல்டு. A proud, vivacious woman, Amanda clings fervently to memories of a vanished, gentle past. She is simultaneously admirable, charming, pitiable and laughable. இந்த கேரக்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப பெருமை பேசிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, அதனால பாஸ்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்க ஒரு ஜென்டில் பாஸ்ட் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக அவங்க அப்பா வீட்டில் வாழ்ந்துருக்காங்க அமாண்டா. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே அதே ஞாபகங்கள் தான், அதை தான் எப்போவுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து அந்த பழைய லைஃப்பை பற்றி பேசுறதை கேள்விப்பட்டுட்டே இருப்போம். அது மாதிரி தான் அவங்க அடிக்கடி ஒரு சில பேர் வந்து தன்னோட அந்த பழைய லைஃப் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா அதை பற்றி ஞாபகங்கள் அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் அமாண்டா விங்ஃபீல்டு இந்த பிளேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பொண்ணும் பையனும் திரும்ப திரும்ப கேட்டு
புளிச்சு போன விஷயங்கள்னாலும் அமைதியா பொறுமையா அவங்க அம்மாவுக்காக கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அமாண்டா விங்ஃபீல்டு. பட் ஷீ இஸ் சைமல்டேனியஸ்லி அட்மிரபிள், சார்மிங், பிட்டியபிள் அண்ட் லாஃபபிள். ரொம்ப அட்மைரபிள் கேரக்டர் தான். ஒரு குழந்தைங்களுக்காக எல்லாமே செய்யற ஒரு மதர் தான். சார்மிங்காகவும் இருக்காங்க. ஆனா பிட்டியபிள், பாவமா இருக்கும் நிறைய சமயம். பாவம் கஷ்டப்படுவாங்க, எப்படியாவது தன்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ட்டு. லாஃபபிளாகவும் இருக்கும். ரொம்ப வெயினா இருப்பாங்க. ஒரு அப்படியே அந்த பழைய நினைப்பிலேயே வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு பகட்டா வாழ்ற மாதிரி இருக்கும். ஸோ லாஃபபிளாகவும் இருக்கும் அவங்க கேரக்டர். அடுத்து லாரா விங்ஃபீல்டு. அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்க தான் டாட்டர் ஆஃப் அமாண்டா விங்ஃபீல்ட். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்படியே அம்மாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். பேசவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஒரு கால் வந்து கொஞ்சம் ஊனமா இருக்கு, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஒரு பிரேஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்சம் லேசா அப்படி நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஷீ இஸ் வாக்கிங் வித் அ லிம்ப். ஷீ இஸ் அமாண்டாஸ் டாட்டர், டாம்ஸ் ஓல்டர் சிஸ்டர். டாமோட அக்கா அவங்க. Laura has a bad leg on which she has to wear a brace and walks with a limp. அதனால அது மேல ஒரு சாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒரு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, போட்டுட்டு அப்படி ஊண்டி நடக்கிறாங்க. 23 years old and painfully shy, she has largely withdrawn from the outside world and devotes herself to world records and her collection of glass figurines. ஓகே, இவங்களுக்கு வந்து இப்போ 23 இயர்ஸ் ஆச்சு. ரொம்ப ஆனால் ஷை கேரக்டர். யார்கிட்டையும் அதிகமாக பழக மாட்டாங்க. எல்லார்ட்ட இருந்து மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது அவங்களோட அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னால. அதனால அவுட் சைட் வேர்ல்டுலேருந்து தனியாக விலகி தான் இருக்கிறாங்க, யாரோடையும் பழகிறதில்ல. ஷி டிவோட்ஸ் ஹர்செல்ஃப் டு ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஃபிகரன்ஸ். அவங்களோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். அப்போ அவங்க எது அவங்களுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும், எதோட அட்டாச்சாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் அனிமல்ஸ், கிளாஸ் ஃபிகர்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதுதான் கிளாஸ் மெனாஜரி. மெனாஜரிங்கிறது அதுதான். ஓகே, ஏதாவது அனிமல்ஸ், இந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் கிளாஸ்ல இருந்தா இட் பிகம்ஸ் மெனாஜரி. ஓகே, ஸோ கிளாஸ் மெனாஜரி நிறைய அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதுல ஸ்பெஷலா ஒரு யூனிகார்ன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு யூனிகார்ன். ஒரு கொம்பு. யூனிகார்ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு கொம்போட இருக்கும். அது வந்து ஆக்சுவலா உலகத்துல இல்லாத ஒரு அனிமல் தான். ஒரு டிஸ்டிங்டானதுன்னு சொல்றாங்க, இல்ல அது ஒரு இமேஜினரி அனிமலா கூட இருக்கலாம். பட் அந்த யூனிகார்ன் அப்படிங்கிற ஃபிகர் வந்து நிறைய மித்துல, நிறைய கதைகள்ல எல்லாம் யூரோப்பியன்ஸ் படிக்கிற ஒரு அனிமல் தான் யூனிகார்ன். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிகார்னை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வச்சிருக்கிறாங்க. யூனிகார்ன் மட்டும் இல்ல, நிறைய அனிமல்ஸ். அதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த யூனிகார்ன் தான். ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் லாரா விங்ஃபீல்டு. Yes, the next character is Tom Wingfield. Amanda's son and Laura's younger brother. அவர்தான் Tom Wingfield. He is an aspiring poet. Tom works at a shoe warehouse to support the family. So அமாண்டாவோட சன் பார்த்தீங்கன்னா டாம் விங்ஃபீல்டு, லாராவோட யங்கர் பிரதர். இவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொயட் ஆகணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை, நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததாக இவன் வந்து ஹி ஒர்க்ஸ் இன் ஷூ வேர் ஹவுஸ். ஆனால் வந்து அவனால் தான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியல. ஏன்னா ஃபேமிலியோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் ரொம்ப வர்ஸாக இருக்குது. ஸோ ஹி ஹாஸ் டு சப்போர்ட் ஹிஸ் ஃபேமிலி. அதாவது மதரையும் சிஸ்டரையும் சப்போர்ட் பண்ணோன்னா ஹி ஹாஸ் டு ஒர்க். ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் தான். ஒரு வேர் ஹவுஸில், ஷூ வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹி இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பை த numbing routine of his job and escapes from it through movies, literature and alcohol. சரி, இவனோட அப்படியே அவன் வந்து எப்படி அப்படின்னா ஒரு ரொமான்டிக்கான ஒரு கேரக்டர். அந்த மனசுல வந்து ரொம்ப கற்பனைகள் அதிகம் உள்ள ஒரு கேரக்டர். ஒரு பொயட்னா எப்படி இருக்க முடியும், அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா. கொஞ்சம் கற்பனை வளம் அதிகம் உள்ள ஒரு கேரக்டர். அப்போ அவனுக்கு அந்த ஜாப்க்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ அந்த ரொட்டீன் ஜாப் அவனுக்கு பிடிக்கவே கிடையாது. ஆனா வேற வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அடிக்கடி என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான். வேற வழி இல்லாம வேலைக்கு போறான். பட் அங்க அவனால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ அவன் என்ன பண்ணான், ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் இட் த்ரூ மூவிஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஆல்கஹால். அடிக்கடி அங்கேருந்து வெளியே போயிடுவான், மூவிஸ்க்கு போயிடுவான், லிட்ரேச்சர் படிப்பான், அடுத்ததான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறான். ஸோ அந்த உலகத்துல இருந்து வெளியேற அவன் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம தான் அங்கே இருக்கான். சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட ஹி வுட் எஸ்கேப் ஃப்ரம் தேர். ஓகே, அதுதான் அவனோட சுச்சுவேஷன். நவ் டாம் விங்ஃபீல்டு. ஸோ டாம் விங்ஃபீல்டு நம்ம பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு லுக் அட்
Jim O'Connor, an old acquaintance of Tom and Lara. Jim was a popular athlete in high school and is now a shipping clerk in the shoe warehouse in which Tom works. டாம் ஒர்க் பண்ற அதே இடத்துல தான் ஜிம் ஓ கார்னரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் கொஞ்சம் பெட்டர் போஸ்ட்ல அந்த வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு ஷிப்பிங் கிளார்க்கா இருக்கான். ஹி இஸ் அந்த அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற இடத்துல இல்லைன்னா அது வந்து வெளியேற இடத்துல இருக்கிறான். அதெல்லாம் சேல்ஸ் பண்ற இடத்துல இருக்கான். ஹி இஸ் unwaveringly devoted to goals of professional achievement and ideals of personal success. ஈவன் டாம் மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு எஸ்கேபிஸ்டோ இல்ல ஒரு ரொமான்டிக் காய் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவனோட கோல் என்னன்னா ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் தான். தன்னோட ப்ரொஃபஷன்ல நல்ல மேலுக்கு வரணும், மேன்மேலும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவன். ஓகே, அண்ட் ஹி ஹாஸ் ஐடியல்ஸ் ஆஃப் பர்சனல் சக்சஸ். தன்னோட பர்சனல் சக்சஸ்லையும் அவனுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கான். ஸோ அவனோட ஐடியல்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஹி ஜஸ்ட் ஆப்போசிட் டு டாம் இன் தட் ஆஸ்பெக்ட். ஏன்னா டாம் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு கற்பனையான உலகத்துல வந்துட்டு இருக்கான். ஜிம் ஓகானர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கிறான். ஓகே, ஸோ ரெண்டு பேரும் ஒரே வேர் ஹவுஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. மிஸ்டர் விங்ஃபீல்டு, இப்போ அமெண்டா விங்ஃபீல்டோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொன்னா அவர் நம்ம அந்த கேரக்டர் வந்து பிளேல வரவே வராது. பட் அவரோட போட்டோ அங்க இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவங்க ஃபேமிலியவே டெசர்ட் பண்ண ஒரு ஃபாதர், இல்லைன்னா அமெண்டாவோட ஹஸ்பண்ட் தான் அவர். அமெண்டாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் லாரா அண்ட் டாம்ஸ் ஃபாதர் தான் மிஸ்டர் விங்ஃபீல்டு. குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு அவர். He was a handsome man who worked for a telephone company. ஸோ இவர் யார் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம அமெண்டாவோட கமெண்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். He works in a telephone company. ஒரு டெலிஃபோன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. He abandoned his family years before the action of the play and never appears on stage. தன்னோட ஃபேமிலியை தவிக்க விட்டுட்டு போனவர் அவர் திரும்ப வரவே கிடையாது. His picture however is prominently displayed in the Wingfield's living room. ஆனா அவரை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து குட் பை சொல்லிட்டு போன அந்த ஒரு லெட்டர் தான் அவங்க பேசுவாங்க அடிக்கடி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவரோட போட்டோ வந்து அந்த லிவிங் ரூம்ல இருந்துட்டே இருக்கும். லிவிங் ரூம்ல தான் பெரும்பான்மையான ஆக்ஷன் நடக்கிறதுனால அமெண்டா விங்ஃபீல்டோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற முறையில் அவரோட போட்டோவும் அங்க இருக்குது. அப்படிதான் நம்மளுக்கு வந்து மிஸ்டர் விங்ஃபீல்டு தெரிய வருது. Okay, so now let us get into the plot summary of the play. The Glass Menagerie is a memory play and all the events are drawn from the memories of the play's narrator Tom Wingfield, who is also a character in the play. So நம்ம இது ஆல்ரெடி சொன்னோம், இது வந்து மெமரி பிளே அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ யாரோட மெமரியிலேருந்து இந்த ஸ்டோரி விவரிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் டாமோட மெமரியிலேருந்து. அப்போ டாம் வந்து அந்த ஆக்ஷன் நடக்கலை, அவனோட ஞாபகத்திலேருந்து தான் ஃபுல் ஆக்ஷனும் வந்து ஆடியன்ஸ் முன்னாடி எனாக்ட் பண்ணப்படுது. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ எ கேரக்டர் இந்த பிளேல அவன் கேரக்டராகவும் இருக்கான். பட் இப்போ அவன் ஞாபகத்திலேருந்து சொல்கிற விஷயங்கள் தான் எனாக்ட் பண்ணப்படுது. த கர்டைன் ரைசஸ் டு ரிவீல் த டிம்லி லிட் விங்ஃபீல்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ கர்டைன் ரைஸ் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா விங்ஃபீல்ட் அப்பார்ட்மெண்ட், அதாவது அவங்க ஃபேமிலியோட அந்த வீடு எப்படி இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா டிம்லி லிட், அப்படியேவும் மங்கலான வெளிச்சம். ப்ராஸ்பெக்டஸ் இல்லை, அது வந்து அதுவே ஒரு நெகட்டிவிட்டி தான் இல்லையா. இட் இஸ் லொக்கேட்டட் இன் அ லோவர் கிளாஸ் டெனமெண்ட் பில்டிங் இன் சென்ட் லூயிஸ். சென்ட் லூயிஸ்ன்ற இடத்துல, சென்ட் லூயிஸ்ன்ற ஊர்ல ஒரு லோயர் கிளாஸ் டெனமெண்ட்ல அந்த பில்டிங் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. ஒரு ரொம்ப சாதாரண ஒரு இடத்துல தான், லோயர் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு ரெண்டட் இடத்துல தான் அந்த வீடு இருக்கு. த அபார்ட்மெண்ட் இஸ் என்டர்ட் பை அ ஃபயர் எஸ்கேப். இந்த வீட்டுக்கு வர்றது ஒரு ஃபயர் எஸ்கேப், அதாவது தீப்பிடிச்சா வெளியேறுவாங்க இல்லையா, ஒரு அவசர கால வெளியேற இடம் இருக்கும் இல்லையா, அது மூலமா தான் வீட்டுக்குள்ளேயே வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாசல் உள்ள வீடு தான். த அபார்ட்மெண்ட் இஸ் என்டர்ட் பை அ ஃபயர் எஸ்கேப்னு சொல்றாங்க. டாம் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ஃபயர் எஸ்கேப் அண்ட் அட்ரஸஸ் த ஆடியன்ஸ் டு செட் த சீன். டாம் தான் என்ன பண்றான்னா ஃபயர் எஸ்கேப்ல நின்றுட்டு ஃபர்ஸ்ட் பிளே ஆரம்பிச்சு வைக்கிறான். அவன் வந்து ஆடியன்ஸ்ட இந்த பாருங்க இதுதான் சீன் அப்படின்னு சொல்றான். The play takes place in St. Louis in the 1930s. Okay, play நடக்கிற இடம் வந்து சென்ட் லூயிஸ்
எந்த டைம் அப்படின்னு சொன்னா 1930s நடக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஸோ பீரியடும் சொல்றான், எந்த இடம்ன்றதையும் சொல்லிடுறான். டாம் ஒர்க்ஸ் இன் அ வேர் ஹவுஸ் டு சப்போர்ட் his மதர் அமாண்டா அண்ட் his சிஸ்டர் லாரா. ஸோ டாம் வந்து எங்க ஒர்க் பண்றான்? ஒரு வேர் ஹவுஸ்ல. அமாண்டா தான் மதர், சிஸ்டர் வந்து லாரா. A gentleman caller, Tom says, will appear in the final scenes of the play. அவனே என்ன சொல்றான்? ஒரு ஜென்டில்மேன் காலர் கடைசியா வருவாரு அப்படின்றதும் சொல்றான். Tom and Laura's father abandoned the family many years ago, and except for a single postcard reading, hello goodbye, has not been heard from since. So Tomக்கும் லாராக்குமான ஃபாதர் வந்து மிஸ்டர் விங்ஃபீல்ட் என்ன பண்ணாரு? He has abandoned the family many years ago. So their father has abandoned them, deserted them many years ago. ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. And except for a single போஸ்ட் கார்டு ஃப்ரம் ஹெம், அவர் வந்து ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பியிருந்தாரு. ஹலோ குட் பை, அவ்வளோதான் அந்த இதில். ஓகே, போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லியிருக்காரு. அந்த போஸ்ட் கார்டு தவிர அவரை பற்றி வேற ஒன்றுமே கிடையாது. ஹேட் நாட் பீன் ஹர்ட் ஃப்ரம் சின்ஸ், அவரை பற்றிய வேற விஷயங்களே ஒன்றுமே தெரியலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனோடு தான் பிளே ஆரம்பிக்குது. டாம் என்டர்ஸ் த அப்பார்ட்மெண்ட் அண்ட் த ஆக்ஷன் ஆஃப் த பிளே பிகின்ஸ். டாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரான், பிளே வந்து பிகின் ஆகுது. Throughout the play, thematic music underscores many of the key moments. ஒரு மியூசிக் மட்டும் நிறைய இடத்துல பிளே ஆகிட்டே இருக்குது. The Wingfields are seated at dinner. Wingfields வந்து ஒரு டின்னர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. Amanda nags Tom about his table manners and smoking. Amanda வந்து அப்படியே nag பண்ணிட்டு, நிறைய மதர்ஸ் பண்றது தான் அது, நாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்க கிட்ட போய் இது பண்ணாத, அதை பண்ண, அதை பண்ண, இதுதான் நல்லது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படியே போட்டு அரிச்சிட்டே இருக்கிறது தான் நாகிங். ஸோ அமாண்டா நாக்ஸ் டாம் அபவுட் ஹிஸ் டேபிள் மேனர்ஸ். என்ன டேபிள் மேனர்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்மோக்கிங், குவிட் ஸ்மோக்கிங் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி ரிகேல்ஸ் டாம் அண்ட் லாரா வித் மெமரிஸ் ஆஃப் ஹர் யூத் அஸ் அ சதர்ன் பெல் இன் ப்ளூ மவுண்டன் quoted by scores of gentlemen callers. சரி, உட்காந்து சாப்பிட்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா அவங்கள என்டர்டெயின் பண்றேன் பேர் வழின்னு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பழைய கதையவே சொல்லிட்டு இருக்காங்க. She's talking about the memories of her youth memories, her youth memories as a southern belle in Blue Mountainங்கிறது அவங்க ஊர். அந்த ஏரியால சவுத் சைட்ல இருக்கிற ஒரு பிளேஸ். அங்க அந்த ஆக்சென்ட்டோட அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வாழ்ந்த காலங்கள், அவங்க அழகா ஹாப்பியா இருந்த காலங்கள். when she was quoted by scores of gentlemen callers, she was very beautiful. அதனால நிறைய ஜென்டில்மென் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்காங்க டாட்டர்ட்டையும் சன்ட்டையும். The stories are threadbare from constant repetition. அப்படியே நூலர்ந்தப்பட்ட மாதிரி அந்த கதையெல்லாம் கேட்டு 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 இந்த ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். பட் ஸ்டில் அவங்க அம்மா வந்து she is not allowing them free. அந்த கதைகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. It is threadbare from constant repetition. So the stories, they have heard the stories many a times. அதனால threadbare ஆயிடுச்சு ஸ்டோரிஸே. பட் டாம் அண்ட் லாரா let Amanda tell them again. பட் அவங்க என்ன பண்ணல? அவங்க மம்மியை ஸ்டாப் பண்ணல. They did not stop their mother from telling the stories. They allow her to tell them again. Tom asking her questions as though reading from a script. அதுல இருந்து ஏதோ கதை கேட்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கிறான். ஸ்கிரிப்ட் வாசிக்கிற மாதிரி அதுல கொஸ்டின்ஸ் வேற போட்டுட்டு இருக்கான் டாம். Okay, Amanda is disappointed when Lara, for what appears to be the umpteenth time, says that she will never receive any gentleman callers. Amanda வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. இவ்வளோ கதை சொல்றது வந்து லாராக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் ஜென்டில்மேன் காலர்ஸ் மேல, இல்ல தன்னை அழகா வச்சுக்கணும், அட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க தான் அவங்களோட வாழ்க்கை துணையை தேடிக்கிற மாதிரி இருக்கும். So she is expecting her daughter to go for a husband, but அவங்க வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காமிக்கல லாரா. அதனால இப்போ லாரா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. லாரா பேசுறதை கேட்ட அமாண்டா என்ன சொல்றாங்க? லாரா, நான் எனக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க, என்னையெல்லாம் யாரும் கோட் பண்ண மாட்டாங்க. there would be no gentleman caller for me, says Lara. So அந்த விஷயம் வந்து it is disappointing, very very disappointing for Amanda. Amanda has enrolled Laura in business college, but weeks later Amanda discovers that Laura dropped out after the first few classes because of her
debilitating social anxiety. Okay, so now அவளை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, அமாண்டா வந்து லாராவை ஒரு பிசினஸ் காலேஜ்ல சேர்த்து விடுறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன தெரியுதுன்னா, அமாண்டா டிஸ்கவர்ஸ் தட் லாரா டிராப்ட் அவுட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ். கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால கிளாஸ்க்கு ஏன்னா மற்றவங்களோட பழக வேண்டியிருக்கு, சொசைட்டியோட மிங்கிள் ஆக வேண்டியிருக்கு. ஷீ இஸ் ஃபீலிங் வெரி இன்ஃபீரியர், வெரி இன்செக்யூர். இது எல்லாம் லாராவோட ப்ராப்ளம். ஸோ ஷீ இஸ் அவாய்டிங் கிளாஸஸ். அவ என்ன பண்றா, அந்த சோஷியல் ஆன்சைட்டினால ஷீ இஸ் நாட் அட்டெண்டிங் த கிளாஸஸ். ஷீ இஸ் ஃபீலிங் டெபிலிட்டேட்டட். அந்த சோஷியல்லாம் வந்து இது ஆய்க்கல. ஏன்னா ஷீ இஸ் ஃபீலிங் வெரி வீக் அண்ட் இன்ஃபீரியர். Okay, Laura spends her days wandering alone around the park and the zoo. அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்களே அம்மாட்ட சொல்லாம இது ஸ்கூலுக்கு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு பார்க்லயும் ஜூலையும் அப்படியேவும் தனியா அங்க போய் சாலிட்யூட்ல தான் இருக்கிறாங்க நம்ம லாரா. லாரா ஆல்சோ ஸ்பெண்ட்ஸ் மச் ஆஃப் ஹர் டைம் கேரிங் ஃபார் ஹர் கிளாஸ் மெனாஜரி, எ கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஃபிகுரின்ஸ். அப்போ அவளோட டைம் எதோட அவ ஸ்பெண்ட் பண்றா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏர்லியரா கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லயே பார்த்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹர் டைம் ஷி ஸ்பெண்ட்ஸ் வித் ஹர் கிளாஸ் மெனாஜரி. ஸோ அவளோட அந்த கிளாஸ் ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, அனிமல்ஸ், அதுல தான் அதிகமா அதை வச்சு சின்ன பிள்ளைங்க மாதிரி அதை வச்சு அதை மூவ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறா. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஃபிகரின்ஸ். ஸோ அமாண்டா இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பட் குவிக்லி சேஞ்சஸ் கோர்ஸ், டிசைடிங் தட் லாராஸ் பெஸ்ட் ஹோப் இஸ் டு ஃபைண்ட் அ சூட்டபிள் மேன் டு மேரி. அமாண்டாக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கஷ்டமா இருக்கு. ஷி இஸ் நாட் அட்டெண்டிங் த காலேஜ், ஷி இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் சாலிட்யூட், ஷி இஸ் நாட் மிங்லிங் வித் த சொசைட்டி. ஸோ இது எல்லாமே அமாண்டாக்கு she is feeling a lot for her daughter. She wants her daughter to get mingled with the society, to get a husband for herself, to choose a husband for herself. But இது எதுவுமே அமாண்டா பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுல லாரா பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுல அமாண்டா is much worried, but she has the best hope. ஒரு காலம் மாறும், கண்டிப்பா அவ மாத்திக்குவா தன்னை தானேன்னு ரொம்ப பாசிட்டிவாவே நினைக்கிறாங்க அமாண்டா. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே சந்தோஷமான விஷயங்களே பேசுறவங்க ஃபியூச்சரும் நல்லா இருக்கும்னு தான் நம்புவாங்க. ஸோ அமாண்டா பிலீவ்ஸ் தட் her daughter's future would be bright. Okay, she would change her course அப்படின்னு நம்புறாங்க. லாரா tells Amanda about Jim, a boy that she had crush on in high school. அப்பவும் ஒரு தடவை வந்து லாரா ஷேர் பண்ணியிருக்காங்க, அவளுக்கு வந்து லவ்ரே இல்லையான்னு கேட்டப்போ ஒரு சமயம் வந்து she had a crush in a boy, ஒரு பையன் மேல ஒரு ஒன் சைடட் லவ் அஃபேர் இருந்தது, அவன் பேர் ஜிம் அப்படின்னு கூட ஒரு சமயம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, டாம் who feels stifled in both his job and his family life writes poetry while at the warehouse. இப்போ டாம்க்கு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ரொமான்டிக் காய், அவனுக்கு வந்து ரொம்ப கற்பனை உலகம் ரொம்ப அதிகம். பட் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொன்னா வீட்டிலையும் ஒரு மாதிரி ஸ்டிஃபனிங் சிச்சுவேஷன், ரொம்பவே ஒரு இறுக்கமான ஒரு சூழல் தான் இருக்கு. அதே மாதிரி வேர் ஹவுஸ்லயும் ஒரு மாதிரி மோனோட்டோனஸ் ஜாப், ஒரு மாதிரி பிசிக்கல் ஜாப்னா கூட ஜாலியா இருக்க மாதிரி இல்லை, இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் ஹவுஸ், ஒரு வேர் ஹவுஸ்ல என்ன ஒரு கடினமான வேலைகள் தான் இருக்கும், ரிப்பீட்டடான ஒரு மோனோட்டோனஸ் ஜாப், இஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். ஓகே, ஸோ அதனால அவன் என்ன பண்றான்னா ஹி ரைட்ஸ் போய்ட்ரி வைல் அட் த வேர் ஹவுஸ். ஆனாலும் அவன் கிடைக்கிற டைம்ல இல்லை தெரியாம போய் கூட உட்காந்து போய்ட்ரி எழுத ஆரம்பிச்சிருவான். He escapes the apartment night after night through movies, drinking and literature. So வீட்ல இருந்தும் வெளியே போய் மூவிஸ் போயிடுவான், he drinks alcohol, அப்புறம் லிட்ரேச்சர் படிக்கிறான். ஸோ ஏதோ அவன் he is trying to escape from the situation he is trying to escape from the atmosphere of his home, he is trying to escape from the atmosphere of the job he is doing. Okay, இது எல்லாத்துல இருந்தும் எங்கிட்டாவது எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற கேரக்டரா டாம் இருக்கான். Tom and Amanda argue bitterly, he claiming that she does not respect his privacy, she claiming that he must sacrifice for the good of the family. அதனால அமாண்டாக்கும் டாம்க்கும் எந்நேரம் பிரச்சனையா தான் இருக்கும். டாம் வந்து இன்னும் நிறைய, அமாண்டா வந்து she is expecting more from Tom. அவன் மட்டும்தான் ஏதோ வீட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான், அப்ப அவன் கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கறாங்க அமாண்டா. ஆனா அவன் வந்து தப்பிச்சோடுறதுல இருக்கான். அமாண்டாக்கு அது புரியாம என்ன பண்றாங்க, நீ இன்னும் பண்ணணும், இன்னும் வந்து நிறைய ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அவன் எனக்கு பிரைவசியே கிடைக்க மாட்டேங்குது உன்னால, யூஆர் ஆல்வேஸ் நாகிங் மீன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. டியூரிங் ஒன் பர்டிகுலர் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் டாம் ஆக்சிடென்ட்லி ஷேட்டர்ஸ் சம் ஆஃப் லாராஸ் ப்ரெஷியஸ் கிளாஸ் அனிமல்ஸ். அது மாதிரி ஒரு சமயம் அவன் வந்து அந்த கிளாஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து
ஆக்சிடென்ட்லாம் தட்டி விட்டுருவான், அது உடஞ்சிரும். லாரா பயங்கரமா அப்செட் ஆயிருவாங்க. அப்போ அந்த அனிமல்ஸ் ஹர்ட் ஆனா அவ பயங்கரமா அப்செட் ஆயிடுவா. டியூ டு லாராஸ் ப்ளீடிங் அண்ட் ஜென்டில் இன்ஃப்ளூயன்ஸ் டாம் அண்ட் அமாண்டா ஈவென்ச்சுவலி ரீகன்சைல். ஸோ இந்த மாதிரி சண்டையெல்லாம் வர்றப்போ லாரா தான் என்ன பண்ணுவாங்க, ஷீ ஹாஸ் அ ஜென்டில் இன்ஃப்ளூயன்ஸ். 2 பேருக்கும் அவ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஸோ அவளுக்காக 2 பேரும் சமாதானமா போயிடுவாங்க. தே யுனைட் இன் தேர் கன்சர்ன் ஃபார் லாரா. எதுக்காக அவங்க யுனைட் ஆவாங்க மோஸ்ட்லி அப்படின்னா லாராக்காக தான். லாராக்காக தான் அவங்க நிறைய விஷயம் வந்து பொறுத்துக்கிறாங்க. அமாண்டா இம்ப்ளோர்ஸ் டாம் நாட் டு அபேண்டன் தி ஃபேமிலி அஸ் அ ஹஸ்பண்ட் டிட். அடிக்கடி அவங்க சொல்றது என்ன தெரியுமா, நீயும் உங்க அப்பா மாதிரி விட்டுட்டு போயிடாத அப்படின்னு தான் டாம்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க. டோன்ட் அபேண்டன் தி ஃபேமிலி லைக் வாட் யுவர் ஃபாதர் டிட் அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டா இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. She asked him to find a potential suitor for Laura at the warehouse. So she asked him to find a potential suitor. நீ வந்து ஒரு நல்ல suitor. You have to find a potential suitor for Lara. ஒரு நல்ல husband. You have to choose for him. நீ அவளா போய் தேட மாட்டேங்கிறா. She is not ready to find herself a good husband. So you better go and choose a husband for her மாதிரி டாம் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. She asked him to find a potential suitor. வேர்ஹவுஸ்லயே பாருன்னு சொல்றாங்க. After a few months, Tom brings home his colleague Jim O'Connor, whom he knew in high school and who calls Tom Shakespeare. ஓகே, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கமான வேர்ஹவுஸ்ல இருக்க ஜிம் ஓகானரை கூப்பிட்டு வர்றான். யாரு அப்படின்னு சொன்னா நம்ம டாம். என்னன்னா அவன் வந்து ஹிஸ் அன்மேரிட் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டு வர்றான். அவன் வந்து ஹி கம்ஸ் டு தியர் ஹவுஸ். அவன் ஒத்துக்கிறான். அவன் தான் ஜென்டில்மேன் காலரா அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறான் வேர்ஹவுஸ்ல. ஸோ அவன் வர்றதை எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. மீன்வாயில் அவனுக்கு வந்து டாமை ரொம்ப பிடிக்கும். டாமை வந்து ஷேக்ஸ்பியர் அப்படின்னு வந்து ஜிம் கூப்பிடுவான். ஓகே, அமாண்டா இஸ் ஓவர் ஜாய்ட். ஏன்னா அவன் போயிட்ரி அடிக்கடி எழுதுறான், ரொம்ப பொய்டிக்கலா இருக்கிறான் அப்படிங்கிறதுனால ஜிம் வந்து டாமை ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கூப்பிடுவான். அமாண்டா இஸ் ஓவர் ஜாய்ட் அண்ட் த்ரோஸ் ஹர்செல்ஃப் இன்டு a whirlwind of preparation, fixing up the lighting in the apartment and making a new dress for Lara. வர்றது கேட்டோன்னா அமாண்டாக்கு ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு ஜென்டில்மேன் வராரா லாராக்காக அப்படிங்கிறதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு whirlwind of preparation, சுத்தி வேலை பார்க்குறாங்க. இதை எடுத்து வீட்டுக்கான எல்லா அலங்காரமும் செய்கிறாங்க அந்த ஜென்டில்மேனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. லைட்டிங் எல்லாம் வீட்டில் டிம்மாக இருந்ததெல்லாம் மாற்றி பளிச்சுன்னு லைட் எழுதி வைக்கிறாங்க. லாராக்கு நியூ ட்ரெஸ் வாங்கி தராங்க. எல்லாமே பண்ணுறாங்க. when Lara first sees Jim and realizes that he is a high school love, she is terrified. She answers the door but quickly dashes away. வர்றாரு, அவரும் லாராவும் ஃபுல்லாக அவங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் இருக்காங்க. பட் ஜிம் பார்த்தோன்னு லாராக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அவளோட ஹை ஸ்கூல் க்ரஷ் தான் ஜிம் அப்படிங்கிறத வந்து அவள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறா. ஸோ ஷீ இஸ் டெரிஃபைட். அவளுக்கு அது ஒரு ஷீ இஸ் டேக்கன் பேக். ஷீ குட் நாட் டாக் எனிமோர். அவ ஓடி போயிடுறா. ஷீ இஸ் அவே ஃப்ரம் த பிளேஸ். அவங்க கூட அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை. ஒரு 2 பதில் மட்டும் சொல்லிட்டு ஷீ ஜஸ்ட் டேஷஸ் அவே. அமாண்டா எமர்ஜஸ் இன் அ gaudy frilly girlish dress from her youth and affects a thick southern accent as though she is the one receiving the gentleman caller. இப்போ லாரா போயாச்சு. இப்போ வந்து அமாண்டாவும் டாமும் தான் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஜிம்முக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அமாண்டா எப்படி இருக்கிறாங்க, ஷீ இஸ் காடி. ரொம்ப கிராண்டாக ஒரு ட்ரெஸ் காடியாக போட்டுட்டு ஃப்ரில் வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேர்லிஷ் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரம் ஹர் யூத் ட்ரெஸ் ஒன்று, ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஷீ அஃபெக்ட்ஸ் அ திக் சதர்ன் ஆக்சென்ட். சவுத் சைடு பீப்புள். ஏன்னா அவங்க அந்த பழைய ஸ்டைலில் பேசிட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும்னு அந்த மாதிரி ஆக்சென்ட் பேசிட்டு as though she is the one receiving the gentleman collar. டக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு தான் ஜென்டில்மேன் காலர், உங்க பொண்ணுக்கு வரல இவங்களுக்கு தான் வந்திருக்குன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அமாண்டா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஜிம்ட்ட. ஓகே, லாரா இஸ் so overcome by the whole scene that she refuses to join the table, instead lying on the sofa in the living room. ஸோ லாரா வந்து இந்த ஒன்றுமே அவங்களால முடியவே இல்லை. அந்த சொசைட்டியோட இந்த தனக்கு அங்கே நடக்க போகிற இந்த விஷயத்தில் வந்து தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி she has gone into the room. She refuses to join the table dining
பண்ண வரல. She doesn't come to the dining table at all. Instead lying on the sofa in the living room. போய் ரூம்ல படுத்துக்கிறாங்க. So she is not accompanying them. Okay, this is the situation. So with this we conclude the first part of Glass Menagerie. In the second part I will conclude the story and I will give you the important one words. Thank you. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.